தமிழகத்தில் தற்போது ஸ்கிரப் டைபஸ் என்ற நோய் பரவி வருவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையையும் அனுப்பியுள்ளது. ஸ்கிரப் டைபஸ் என்றால் என்ன, இது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து விளக்குகிறார் பொதுநல மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா. ஸ்கிரப் டைபஸ்ங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் பரவலாக காய்ச்சலை ஏற்படுத்தி வருவதாக பொது சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கு. இந்த ஸ்கிரப் டைபஸ் டிக் மைட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வகை ஒட்டுண்ணிகள், பாரசைட்ஸ். அவை மனிதனை கடிப்பதால் இந்த ஒரு காய்ச்சல் ஏற்படுது. இந்த காய்ச்சலை பரப்புற அந்த பாக்டீரியா அப்படிங்கிறது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரியன்ஷியா சுட்சுகாமுஷி அப்படிங்கிற பாக்டீரியா. இதை கண்டறிந்தவர் ஒரு ஜப்பானியர்ங்கிறதுனால இந்த பேரை வச்சிருக்காங்க. இது உலகளோட அனைத்து பகுதிகளிலையும் பரவலாக காணப்பட்டா கூட சுட்சுகாமுஷி முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது பாத்தீங்கன்னா மேற்கே ஜப்பான், தெற்கே ஆஸ்திரேலியா, கிழக்க பாகிஸ்தான், இது மூணையும் இணைக்கிய ஒரு முக்கோணம். அதை போட்டீங்க அப்படின்னா அந்த முக்கோணத்துக்கு உள்ளார மட்டுமே 100 கோடி மக்கள் இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்கிரப் டைபஸ் காய்ச்சலால அவதிப்பட்டு வர்றாங்க. அப்பப்போ தொற்றுக்கு உள்ளாகிறாங்க. இதுலதான் நம்மளுடைய தமிழ்நாடும் வருது. இந்த சுட்சுகாமுஷி முக்கோணத்துக்கு உள்ளாரதான் வருது. இந்த தொற்றுக்குள்ளான உண்ணிகள் மனிதர்களை கடிக்கும் போது மனிதர்களுக்குமே தொற்று பரவுகிறது. வேற வழிகள்ல மனிதர்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி ஒரு டெங்கு பாதிக்கப்பட்ட கொசு மனிதர்களை கடிப்பதால பரவுதோ, அதே மாதிரி இது பாதிக்கப்பட்ட உண்ணிகள் கடிப்பதால பரவுது. வேற மனிதர்கள் ஒன்றோட ஒருவரோட உரையாடுவதாலோ அல்லது கட்டி அணைப்பதாலோ தொடுதலில் இருப்பதாலோ இருமல், தும்மல் அப்படி இந்த நோய் பரவுவது இல்லை. இது மனுஷனுக்கு மட்டும் இல்ல, பூனை, நாய், எலி போன்ற மனிதனிடம் நெருங்கி வாழும் விலங்குகளிடமும் இந்த பாக்டீரியா தொற்று ஏற்படுத்துகிறது. அதனால நம்ம பெட்ஸுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலுமே அங்கிருந்து நமக்கு தொற்று பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா தொற்றுகள்ல நம்மளுடைய பெட் அனிமல்ஸ் கிட்ட அந்த டிக் மைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது மனிதர்களை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வாறு இந்த உண்ணி கடிச்சதுல இருந்து 14 நாட்கள்ல காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, தலைவலி, இருமல், அப்புறம் உடல் முழுவதும் நெறி கட்டி கொள்ளுதல் போன்றவை ஏற்படும். இந்த காய்ச்சலை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா 2வது வாரத்திலேயே நல்ல நுரையீரல் தொற்று, நிமோனியா ஏற்படுத்தும். மூளைக்கு தொற்று பரவி கோமா நிலை, பிதற்றல் நிலை போன்றவற்றை ஏற்படுத்தும். திடீர் சுவாச செயலிழப்பு, கல்லீரல்ல பாதிப்பு ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சல் இவற்றை ஏற்படுத்தும். கல்லீரல், சிறுநீரகங்கள் போன்ற முக்கிய உறுப்புகள் செயலிழந்து இது மரணமடைவதற்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா தொற்று ஏற்பட்டவர்களிடையே 30% இருக்கு. அதனால இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காய்ச்சல் என்பதை மக்கள் உணர வேண்டும். இந்த மேற்சொன்ன அறிகுறிகளோட இந்த காய்ச்சல் இருப்பவங்களுக்கு பாத்தீங்கன்னா உண்ணி கடிச்ச இடத்துல சிகரெட்டை வச்சு சுட்டது மாதிரி ஒரு நீள்வட்டமான புண் உருவாகும். வட்டமா இருக்காது, நீள்வட்டமா இருக்கும். அந்த புண் கருப்பு நிறத்தில் உலர்ந்து போகும். இதை எஸ்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்கர் நமது உடல்ல எங்கெங்கெல்லாம் கதகதப்பு மற்றும் வேர்வை, ஈரப்பதம் இரண்டும் ஒருங்கே இருக்குதோ அங்க இது இருக்கும். உதாரணத்துக்கு கழுத்து, கக்கம், அக்குள், அப்புறம் தொப்புளுக்கு கீழே, பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பகங்களுக்கு கீழே உள்ள இடுக்கு பகுதிகளில் இந்த புண் இருக்கலாம். இந்த புண்ணு தான் அந்த ஒரு ஒட்டுண்ணி முதல்ல கடிச்சு உள்ள போன இடம். அதுங்கிறது முக்கியமானது. இது மாதிரி உங்களுக்கு காய்ச்சலோட சேர்ந்து இந்த புண்ணு இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர்கிட்ட தயங்காம தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த பாக்டீரியா கிருமி தொற்றுங்கிறதுனால பாக்டீரியா கொல்லிகளுக்கு நல்லா கேட்கும். குறிப்பா அசித்ரோமைசின், டாக்ஸிசைக்ளின் போன்ற மாத்திரைகளுக்கு நல்லா கேட்கும். அதனால நம்ம வீட்டிலேயே இதுக்கு நம்ம காலதாமதம் செய்துவிட்டு அப்புறம் லேட்டா மருத்துவருடைய அணுகாம முறையாக மருத்துவ சிகிச்சையை விரைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வயது முதிர்ந்தோர், ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பவங்க, கட்டுப்பாடற்ற நீரிழிவு, இதய நோய், சிறுநீரக நோய், கல்லீரல் நோய் போன்ற பல்வேறு இணை நோய்கள் இருப்பவங்க இந்த தொற்று ஏற்படும் போது பிரச்சனைக்குரியதாக வெளிப்பட வாய்ப்பு இருப்பதால உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். சரி, இது ஏன் இப்ப அடிக்கடி அதிகமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பருவநிலை கால மாற்றம்னு. அதனால ஒரே நேரத்துல வெப்பமும் இருக்குது, ஈரப்பதமும் இருக்குது. அதனால இந்த நோயை பரப்புகிற ஒட்டுண்ணிகள் அதிகமா நன்றா செழித்து வளர்கின்றன. அதனால இந்த ஒட்டுண்ணிகள் அதிகமான காய்ச்சலை ஏற்படுத்துகின்றன. குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கேடிசி அப்படின்னு கேடிசிசின்னு சொல்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இது கூட திருப்பத்தூர் அந்த மாவட்டங்கள்ல இந்த ஸ்கிரப் டைபஸ் அதிகமா கண்டறியப்படுவது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதிகமா கண்டறியப்படுது. அப்புறம் அங்க ட்ரெக்கிங் போறாங்க, அங்க போய் கேம்ப் பண்றாங்க, டூரிஸ்ட் போறாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு வடாந்தரங்களுக்கும்
புதர்கள் மண்டிய இடங்களுக்கும் போகும்போது இந்த ஒட்டுண்ணிகள் வாழும் இடங்களுக்கு நம்ம போய் இருக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உண்ணிகள் இருந்து கடிபடாம இருக்கிறது தான் முதல் தற்காப்பு நடவடிக்கை. ஸோ நமது வீடுகளில் உபயோகப்படுத்தும் தலையணை மற்றும் படுக்கை விரிப்புகளை வந்து அடிக்கடி சரியாக சுத்தம் செய்து பராமரிக்கணும். எப்படி மூட்டைப்பூச்சி இல்லாம பாத்துக்குவோமோ அதே மாதிரி இது ஒரு வகை ஒட்டுண்ணி தான். அதனால அடிக்கடி நம்ம கிளீன் பண்ணி பராமரிக்கணும். நம்ம வீட்டை சுற்றி புதர்கள் மண்டி இருந்துச்சுன்னா அதை கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அங்க வந்து உண்ணிக்கொல்லி மருந்துகளை வந்து நம்ம தெளித்து அந்த உண்ணிகள் வளராம பாத்துக்கலாம். வனாந்தரங்களுக்கு நீங்க ட்ரெக்கிங், ஹைக்கிங் மற்றும் டூர் போறீங்க அப்படின்னா உண்ணிகள் கடிக்காத மாதிரி நீங்க உங்களை பாத்துக்கணும். கொசு விரட்டி, உண்ணி விரட்டி களிம்புகளை உடல்ல தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால், குறிப்பாக வேறு எந்த அறிகுறி இல்லாம தீவிர காய்ச்சல், அதீத தலைவலி, அதீத உடல் சோர்வு, அதோட நான் ஏற்கனவே சொன்ன எஸ்கர் அப்படின்னு சொல்ற அந்த புண்ணு, இவை இருந்ததென்றால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஸ்க்ரப் டைபஸுக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படி நம்ம விழிப்புணர்வோட இருந்தோம் அப்படின்னா ஸ்க்ரப் டைபஸால் ஏற்படும் மரணங்களை நம்ம வெகுவாக குறைத்திட முடியும்.